இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல கூலநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கிருஷ்ணசாமி அவருடைய தோட்டத்துல தான் பேசிட்டு இருக்கோம். இந்த தோட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுப்புறத்துல எல்லாமே வந்து காத்தாடி, அதாவது விண்டு மில்லுக்காக பயன்படுத்தி கூட இருக்கக்கூடிய ஒரு காத்தாடி, அதற்கு மத்தியில தான் இவருடைய தோட்டம். இந்த தோட்டத்துல வந்து மல்லி, அதாவது நம்ம வீட்டுக்கெல்லாம் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி வந்து பயிரிட்டு இருக்கிறாரு. அதனுடைய சிறப்பை பத்தி தான் இப்ப நம்ம அவர்கிட்டே பேச போறோம். இப்ப இந்த மல்லி வந்து எத்தனை ஏக்கரா நீங்க வந்து பயிரிட்டு இருக்கீங்க? மல்லி வந்து 50 ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க. 50 ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க. ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தோராயமா பேசலாம். இப்போ ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எத்தனை கிலோ விதை வந்து இதுக்கு போடுறீங்க? இது வந்துங்க ஒரு ஏக்கராக்கு வந்து 8 கிலோ போடணுங்க. ஏக்கராக்கு வந்து 8 கிலோ வந்து 8.5 கிலோ போடணுங்க. இப்போ 8.5 கிலோ நீங்க போட்டுறீங்க. 8.5 கிலோ போட்ட பின்னாடி உங்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு இது வந்து முளைக்க ஆரம்பிக்குது, எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குதுங்கிறத பத்தி சொல்லுங்க. இது மேக்ஸிமம் 90 to 95 டேஸுங்க மேக்ஸிமம். அதுக்குள்ள வந்து ஆர்எஸ் பண்ணிடலாங்க. அதாவது 90 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அதிகபட்சம் 95 நாளுங்க. இப்ப இந்த 90 நாள்ல ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சராசரியா எத்தனை கிலோ நீங்க ஈல்டு எடுக்கிறீங்க? ஏக்கராவுக்கு வந்துங்க 15 மூட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு மூட்டை வந்து 40 கிலோங்க. 15 மூட்டை ஆகுங்க. இப்போ 15 மூட்டை ஆகலைனாலும் இப்போ இது வந்து 10 மூட்டையாவது ஆகுங்க. ஒரு கிலோ இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் என்ன விலைக்கு போகுதுங்க? ஒரு கிலோ வந்து 120 ரூபாய்க்கு போகுங்க இன்னைக்கு மார்க்கெட்டுங்க. 120, 100 எப்பயும் 100 ரூபாய்க்கு கம்மி ஆகாதுங்க. 120 to 100 ரூபாய் போங்க. இப்போ 120 ரூபா அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட 40 கிலோ 400 கிலோ சொல்றீங்க. 400 கிலோ அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 48,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இதுல வருமானம் வருது. இந்த 48,000 ரூபாய் வருமானத்துல உங்களுக்கு நீங்க அந்த விதை வாங்கின ஒரு செலவு, அப்புறம் நீங்க வந்து இதுக்கு மருந்து அடிக்கிறது, அப்புறம் நாள் விட்டு பொறிக்கிற செலவு, இதெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளவு நிக்குங்கிற சொல்லுங்க. அதாவது ஒரு 48,000 ரூபாய் 50,000 ரூபாயில பாதி போச்சு அப்படின்னாலும் 25 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும். 20 ரூபாய் மிச்சமாங்க. இப்படி 20 ரூபாய் கம்மியெல்லாம் மிச்சமாகும். அதுவும் வந்து குறிப்பா சொல்லணும்னா இதுக்கு வந்து தண்ணீர் வந்து தேவையில்லை. தண்ணி தேவையில்லைங்க. இது மானாவாரி தாங்க. மல்லி வந்து மானாவாரி தானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயிர்களுக்குமே வந்து நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்ப இந்த மல்லிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வகையான நோய் எல்லாம் தாக்குதுங்க? மல்லிக்கு வந்து மோஸ்ட்லி நோய் தாக்குறது வந்து ரொம்ப ரேருங்க. அப்படி தாக்குன வந்து பயோஜிம்னு ஒரு மருந்து இருக்குங்க. அது போட்டா போதுங்க. அதுல போட்டாலே சரியா போகும். அது போட்டாலே சரி. சரிங்க. இப்ப வந்து இந்த மல்லி வந்து இப்ப நீங்க எடுத்து நீங்க சந்தைக்கு வந்து எங்க அனுப்புறீங்க, இல்ல அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க? அவங்க வியாபாரியே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து ஆமாங்க. அதுக்கு வந்து நிறைய இருக்காங்க. அந்த டயத்துக்கு வந்து அவங்களே வந்துடுவாங்க. அப்ப வந்து உங்களுக்கு பறிக்கிற செலவும் வந்து கம்மி உங்களுக்கு. ஆமாங்க. பறிக்கிற வந்து இதுல பறித்து நம்ம தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஆனா இல்ல பறிக்கிற செலவோட சேர்ந்து 120 ரூபாய்க்கு அவங்க எடுத்துக்கிறாங்க கிலோ. ஆமாங்க. நம்ம ஆர்எஸ் பண்ணி கொடுக்கணுங்க. கொடுத்து மல்லி ரெடி பண்ணி கொடுத்தானா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பொதுவா மல்லி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல விலை இருக்கு? அதாவது சொல்ல போனா ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் இருக்கு, பொள்ளாச்சி மார்க்கெட். அதாவது மல்லி வந்துங்க நம்ம இந்தியாவிலேயே வந்து நம்ம இந்த பொள்ளாச்சி தாலுக்காவிலங்க இந்த குறிப்பிட்ட ஏரியா தாங்க ஒரு வாசனை வந்து நல்ல ஸ்மெல் கிடைக்கும். வேற இதை விட்டா வேற வந்து எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு ஸ்மெல் வராது. ஆமாங்க. இதுதான் இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க. இல்ல உங்களோட தோட்டத்துக்குள்ள வரும்பொழுதே அந்த மல்லியினுடைய வாசம் வந்து வந்துங்க இந்த அந்தியூர்ல இருந்துங்க இந்த ஏரியா வரைக்கும் தான் இருக்குங்க. இந்த வேற எங்கேயுமே இவ்வளவு ஸ்மெல் வராதுங்க. இந்தியாவில் வேற எங்கேயுமே இவ்வளவு இது வராதுங்க. இப்ப இந்த மல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சதுக்கு பின்னாடி இந்த மேல இந்த வெள்ளை கலர் பூ மாதிரி வருதுங்களே, இந்த வெள்ளை வெள்ளன்னு இருக்குது பாத்தீங்களா? அந்த பூ என்னங்க? அது பூதானுங்க. அது பூதானுங்க. அது அந்த பூ தான் வந்து கடைசியில் தலையா வந்து பூ அப்படியே இப்ப இது காயங்க அப்படியே இதாயிடுங்க.
நம்ம கிருஷ்ணசாமி அவருடைய தோட்டத்துக்கு உள்ள வரும்போது மல்லி வாசம் மணத்துச்சு கமத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மல்லி வந்து ஒரு மானாவாரி பயிர் தான். நிறைய வந்து வேச காலத்துல எல்லாம் தண்ணி இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மானாவாரி பயிரை வந்து போட்டோம் அப்படின்னா குறைந்த தண்ணீர்லயே வந்து ரொம்ப அழகா அற்புதமா சாகுபடி பண்ணி நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணசாமி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மல்லிக்கு வந்து நல்ல விலை போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து தோராயமா 120 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு கிலோக்கு வந்து 400 கிலோ எடுத்தா கூட 48,000 ரூபாய் வருமானம் வருது. இந்த 48,000 ரூபாய் பாதிக்கு பாதி ஒரு 25,000 ரூபாய் செலவு போனா கூட மீதி 25,000 ரூபாய் வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான பயிர் அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணசாமி சொல்றாரு. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தோட்டத்துல மல்லி பயிரிடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கிட்ட அதற்கான சந்தேகங்களும் விளக்கங்களும் நீங்க கேட்டு பெறலாம். உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி என்ன நம்ம நேயர்களோட நீங்க பகிர்ந்துக்குங்க. என் பேர் கிருஷ்ணசாமிங்க. குண்டலப்பட்டியில் இருக்கிறேங்க. சொந்த ஊர் குண்டலப்பட்டிங்க. லட்சமாபுரம் போஸ்ட், பொள்ளாச்சி தாலுக்காங்க. வந்து என்னுடைய செல் நம்பர் வந்து 9894836771. இந்தாங்க. வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட திரு சண்முககுமார் அவருடைய தொட்டையான் தோட்டம் அதுல தான் இருக்கும். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குட்டை பண்ணைகள், அதை தான் பார்க்க போறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகாம் பட்டதாரியா இருந்தாலும் இவரும் இவரோட நண்பர்களும் சேர்ந்து குட்டை பண்ணை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இங்க நிலத்தடி நீரோட அளவை உயர்த்தி இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் புரட்சியை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனுடைய செயல்முறைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம போய் அவர்கிட்டயே கேட்போம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா, நீங்க ஒரு பிகாம் பட்டதாரியா இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல எப்படி இந்த ஆர்வங்கள் தோணுச்சு? எனக்கு விவசாயத்துல ஆரம்பத்திலேருந்து வந்து உடன்பாடு இருக்கு, செய்யணுங்கிற ஒரு இது இருக்கு. நிறைய வந்து ப்ரொடக்ஷன் இது பண்ணி செஞ்சு எல்லா மக்களுக்கு கொடுக்கணுங்கிற இது இருக்கு. அதுக்கு மெயினா தேவைப்படுறது என்னன்னா தண்ணி வந்து ஒரு முக்கியமான இருந்திருக்கு. 2000 நீங்க பார்க்கும்போது பார்த்து ஒவ்வொரு நிலத்துலையுமே வந்து ஒரு 5-6 போர் போட்டாலும் எப்போ வந்து தண்ணி நிற்குது, எப்போ வந்து நமக்கு வந்து வெள்ளாமை கடைசி வரைக்கும் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்த 350 ஆரம்பிச்சு இப்போ வந்து 1200 அடி வரைக்கும் வந்து போயிருக்காங்க இப்போ நம்ம பகுதியில். அப்படி இருக்கக்குள்ள வந்து ரெகுலரா மழை பெஞ்சு தண்ணி வந்து போடுற ஒரு பின்னாடி ஒரு இது மாதிரி வந்து ஒரு ஓடை இருக்குதுங்க. அதுல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா விவசாயிகள் எல்லாம் நாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 பேர் பக்கம் சேர்ந்து அவங்கவுங்க என்ன முடியுதோ 5000 10,000 அந்த மாதிரி வந்து போட்டு முதல்ல வந்து ஏரி மாதிரி அமைச்சோம். அதை வந்து தடுப்பு அணையை வந்து கட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு சௌரியப்படாதனால வந்து இன்னொரு நண்பர்கிட்ட இருந்து ஒரு 500 சாக்கு சிமெண்ட் சாக்கு எடுத்துட்டு வந்து அந்த பள்ளத்தில் இருக்கிற மணல் எடுத்து முதல்ல வந்து நம்ம வந்து தடுப்பணையா வச்சு நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எங்க நல்ல முறையா வந்து தண்ணி வந்து தேங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து எங்க பகுதியில வந்து ஒரு 13 போர் இருக்கு. அதுக்கு மேல நாங்க வந்து போர் இது வரைக்கும் ஓட்டல. இப்போ அது அப்படி பார்க்கும்போது வந்து அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தடுப்பணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அந்த சாக்கு வந்து கிழிஞ்சு போனதுனால வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஞ்சாயத்தில் வந்து நாங்கள் அணுகுனோம். அவங்க வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வச்சு இப்போ வந்து அந்த இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சனால வந்து இந்த 10 வருஷ காலத்துல வந்து தண்ணி நாங்க வந்து குறுக்கு காட்டுனது வந்து தண்ணி வெளியே போகல. இந்த தடவை மழை நல்ல முறையா பெஞ்சனால வந்து தண்ணி வெளியே போயிருக்கு. எங்க போர் வந்து 702 அடியில் ஓடிட்டு இருக்குங்க. அதாவது ஆரம்ப காலத்துல நீங்க பார்க்கும்போது வந்து 690 தான் மட்டம் கிடைச்சது. தண்ணி வந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மோட்டர் எடுத்துட்டு தண்ணி வெளியே வரணும்னு சொன்னா வந்து 4 நிமிஷத்துக்கு மேல வந்து தண்ணி வந்து ஆகுங்க. ஆனா இப்ப வந்து வெறும் 40 செகண்ட்ல வந்து அந்த தண்ணி வந்து வெளியே வருது.
40 செகண்ட் வெளியே வருதுன்னு சொன்னால் வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து நல்லா உயர்ந்து இருக்குது. இது தீபாவளி டைமில் வந்து என்னோட மோட்டர் வந்து கிணத்து மோட்டரும் முழுகியும் போச்சுங்க. சரி. அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல திட்டம். இது எத்தனை தோட்டத்துக்கு ஐயா பயன்படுது? வந்து நம்ம ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ இந்த ரோட்டுக்கு மேவரம் கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து 13 போர் பக்கம் ஓடிட்டு இருக்குங்க. சரிங்க. ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் லிட்டர் வந்து தண்ணி வந்து நாங்கள் உரிகிறோம். சொல்லுங்க ஐயா, இதுக்கு எத்தனை செலவினங்கள்ல இப்படி ஆச்சு? செலவு என்ன? செலவு வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் எந்த கணக்கும் பண்ணல. அன்னைக்கு வந்து என்ன முடியுது ஆளுக்கு 5000மோ 10,000மோ இருக்கிற முதல்ல வந்து ஒரு நண்பர் வந்து இடம் கொடுத்தாருங்க. சரிங்கய்யா. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறவங்க ஒரு மற்ற 6 பேர்ல வந்து ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு முதல்ல 55,000 ரூபாய் தயார் பண்ணீங்க. சரிங்கய்யா. அப்புறம் வந்து அதுக்கு வந்து உண்டான எந்திரத்தை கூட்டிட்டு வந்து முதல்ல வந்து ஏரி மாதிரி அமைச்சாங்க. சரிங்கய்யா. ஏரி மாதிரி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு தடுப்பு இது வந்து போடுறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லாதனால வந்து இது சிமெண்ட் சாக்கு வச்சு அந்த பள்ளத்து மணலை வந்து ஒரு நண்பர் ஒவ்வொருத்தருமே வந்து மொத்தம் 6 பேர்ல வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்து 3 நாள் கொடுக்கணுங்க. அதை வந்து அவங்களே வந்து வேலை செஞ்சாலும் சரி இல்லை வந்து ஆள் கொடுத்தாலும் பரவாயில்ல. 3 நாள் கணக்கு. இந்த 3 நாள் வந்து சாக்கு மண்ணை நிறைச்சு அந்த இடையில வந்து நாங்கள் வந்து போட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மழை பெஞ்ச வந்து அப்புறம் வந்து தண்ணி நிறைஞ்சு நின்றுது. அதுக்கப்புறம் லீக்கேஜ் கொஞ்சமாக வந்து கசிவுலாம் வந்ததுங்க. கசிவுலாம் வந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து இதில் அணுகி வந்து எங்களுக்கு வந்து அதை வந்து எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சுங்கய்யா இந்த? அதாவது 2002 வந்து நாங்கள் ஆரம்பிச்சதுங்க இது. இன்னைக்கு வந்து 2015 ஆகுதுங்க. நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் கணக்கு என்னங்கிறது நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போர் ஓட்டல. அதுக்கப்புறம் மழை பெய்யும். ஆனா வந்து அதுக்கு வந்து வலிஞ்சு போகல. இந்த 13 வருஷம் ஆச்சுங்கிறீங்க. இதுல நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அதை எப்படி எதிர்கொள்வீங்க நீங்க? பிரச்சனைகள் வந்து எதுவுமே கிடையாது. அதாவது என்னன்னா மொத்தம் வந்து இப்போ 9 ஏக்கரால வந்து இப்போ 1/2 ஏக்கர் ஒரு நண்பர் கொடுத்துருக்கிறாரு. சரிங்கய்யா. ஆச்சுங்களா. அது போக வந்து நாங்க வந்து அவங்க கையில என்ன முடியுதோ அந்த பணத்தை போட்டு வந்து நாங்க வந்து ஆரம்பிச்சு இது பண்ணோம். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பஞ்சாயத்து தலைவர் அணுகும்போது வந்து அவரு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த இது பண்ணி கட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து தண்ணி வந்து இந்த வருஷம் தான் வந்து தண்ணி வெளியே போயிருக்கு. இந்த 13 வருஷம் நீங்க சொல்றீங்க பாருங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏன்னா வந்து மழையளவு ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் மழையளவு ரொம்ப கம்மி. இந்த வருஷம் தான் வந்து தென்மேற்கு பருவமழையும் வடமேற்கு பருவமழையும் வந்து வந்து நமக்கு வந்து பேஞ்சனால வந்து உங்களுக்கு வந்து வலிஞ்சு போயிருக்குது. இந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி வழியே கிடையாது. இது ஏன்னா வந்து எப்படி இருந்தால் எப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும் தண்ணி வந்து வீணா போயிட்டு இருந்தது இத்தனை நாள். சரிங்கய்யா. சரிங்க. அதாவது நான் சொல்றது 2000க்கு நாங்கள் இப்போ இந்த குட்டை வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி வீணா போயிட்டு இருந்த தண்ணி வந்து நாங்கள் நிறுத்திக்கிறோம் நாங்கள். மகிழ்ச்சிங்க. சரிங்க. இத்தனை தகவல் நம்ம நேர்களுக்கு கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக அவங்களுக்கு உபயோகரமாக இருக்குங்கிறத நான் நம்புவோம். உங்களுக்கு மக்களே இது நேரம் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் குட்டை பண்ணைகளை. உங்களுக்கு இதில் ஏதோ சந்தேகங்களோ வேறு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக நம்ம சண்முககுமார் ஐயா அவரை தொடர்பு கொள்ளலாம். ஐயா உங்களோட கைபேசி எண் உங்கள் முழு முகவரி கொடுத்தீங்கன்னா வேளாண் மேலாளர்களுக்கு பயனாக இருக்குங்க ஐயா. என்னோட முகவரி வந்து ஏ சண்முககுமார் 1/148 பொங்கலூர் போஸ்ட் அவினாசி தாலுக் திருப்பூர் மாவட்டம். என்னோட வந்து கைபேசி எண் வந்து 9442918396 ஒரு நம்பரு. இன்னொரு நம்பர் வந்து 9362006711. அத்தை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு. அட அத்தை நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம்.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி வட்டத்தில் ஜமீன் காலியாவரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய தோட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பு அண்ணா அவர்களுடைய தோட்டம் தான். இங்கே நீங்களே பாருங்கள், மாங்காய் வந்து கொத்து கொத்தா அது தரை மட்டத்தில் காய்ச்சிருக்கு. பெரிய பெரிய மரங்களில் தான் மாங்காயெல்லாம் காய்ச்சிருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே சின்ன சின்ன மரங்களே வந்து ரொம்ப அழகாக காய்ச்சிருக்கு. இந்த முக்கணிகள் ஒன்றான பழ வாழைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்கனி வந்து இங்கே ரொம்ப அழகாக காய்ச்சிருக்கு. இது ஒரு நல்ல சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாங்கனி வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இவங்க முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க, என்னெல்லாம் இது சிரமங்கள் இருக்குது, இதில் எப்படி செய்யும்போது வருமானங்கள் எந்த அளவுக்கு கிடைக்குது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. ரைட். இப்போ மாங்கனி அப்படின்னு சொல்லும்போது பொள்ளாச்சின்னு எடுத்துக்கிட்டீங்களா, தென்னை மரம் தான் வந்து தேங்காய் வந்து அவங்க உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தேங்காயை விட்டுட்டு இந்த மாமரத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வந்து நீங்கள் பயிரிட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம்? வந்துங்க இந்த 94 ஒரு வறட்சி வந்து இல்லைங்க. அப்போ நான் என்ன நினச்சிட்டேங்கன்னா, அது வந்து எல்லாமே தென்னை போட்டால் இருக்கிற தண்ணி வந்து இந்த வறட்சிக்கு வந்து இது இருக்கிற தண்ணி போகுது. எனக்கு 10 ஏக்கர் இருக்குதுங்க. 10 ஏக்கரை வந்து நான் 5 ஏக்கரை வந்து தென்னை போட்டோம். வறட்சி அந்த காலத்தில் வந்தது. அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம்னா, மாவை போட்டால் நல்லா இருக்குது, மாவு வந்து மானாவரி வெள்ளாமை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு சாகுபடி பண்ணோம். அதில் வெரைட்டி கேக்கில் வந்து அல்போன்சா பெங்கன்பள்ளின்னு சொன்னாங்க. அந்த வெரைட்டி தான் அன்றைக்கி எடுத்தா வளர்த்தணும். ஒரு 2 வருஷம் சிரமம் வந்து எங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு. அந்த தண்ணி ஊற்றி வளர்த்தி 2 வருஷம் 3 வருஷம் 3வது வருஷம் அது மானாவரி ஆகி போச்சு. தண்ணி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அந்த வறட்சி தாங்குச்சு. 2001 வறட்சி வந்து அப்பவும் தாங்குச்சு, ஒரு குழப்பம் இல்லை. இப்பவும் வறட்சியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு. அதுக்கு வந்து எஸ்டிமேட் செலவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து 150 ரூபா வந்தது. குழி எடுத்து கண்ணு வாங்கிட்டு வந்து ஓரக்கு 150 ரூபா வந்தது. எப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 96லேருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு எந்த சிரமம் இல்லை. எனக்கு இதே வேற எல்லா வேலையுமே இந்த காடு போகிற இந்த மாம் போட்டுருந்தோம்னா அருமையான வெரைட்டி மாதம் கிடைச்சிருந்தேன்னா சிவனே இருந்திருக்கலாம். இப்போ என்னென்ன வெரைட்டிங்க? இப்போ செந்தூரா ஒரு 10 செடிங்க, ஒரு 5 ஏக்கராவில். பாக்கி பூரா வந்து இது பங்கனப்பள்ளி, பாதி அல்போன்சாங்க. இப்போ நீங்கள் வந்து 96ல் நெட்டினு சொல்கிறீங்க. ஆமாங்க. இது நெட்டி நீங்கள் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம்? ஒரு சிரமம் இல்லைங்க. அதாவது வந்து குழி ஆள் விட்டு குழி எடுத்தோம், கணம் நெட்டினா ஒரு 2 வருஷம் வந்து பொம்பளையில் பிடிச்சி தண்ணி எடுத்து ஊற்றோம். அன்னைக்கு வந்து உங்களுக்கு சொட்டு நீர்லாம் கிடையாது, அந்தளவுக்கு ஒரு மெசாட்டியும் கிடையாது. அப்படி இருக்கிறதெல்லாம் தண்ணி விட்டு வளர்த்தணும். 2 வருஷம் வளர்த்தணும். 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா கீழே கவாத்து எடுத்துட்டு போட்டு மண் சாத்தணும். வேறு மண்ணை பாருங்க, அந்த மண்ணத்தை இப்படி சாத்த கவாத் பண்ணி மண்ணை சாத்தன மரத்து கிடையாது. 3வது வருஷத்துல ஆரம்பிக்கணும். சரிங்க. 3வது வருஷம் இருக்கு, 5வது வருஷம் இப்படி கீழே கவாத்து வரும். செடி வந்து கீழே நிலத்தோட ஒட்டாம கவாத் பண்ணணும். கவாத் பண்ணி மண்ணை சாத்திடுவோம். நிலத்தோட இருக்கிற கிளைகளை வெட்டணும், வெட்டி விடணும். கீழே வந்து காத்தோட்டமா இருக்கணும். மேலே சூரிய வெளிச்சம் வந்து நல்லா வரணும். அப்பதான் உங்களுக்கு காப்பு நல்லா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரம் நட்டலாங்க? ஒரு ஏக்கருக்கு வந்து இதுல வந்து இப்ப கணக்கு பாத்தீங்கன்னா 20 அடி ஒரு செடி. ஒரு செடிக்கு இன்னொரு செடி. சிலர் பாத்தீங்கன்னா பக்கம் நட்டிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் வளர்ந்ததுன்னா அது ஒரு மரத்தை அழிச்சிடலாம்ங்கிறாங்க. நாங்க அன்னைக்கே காத்தோட்டம் நல்லா இருக்குது, சூரிய வெளிச்சம் நல்லா இருக்குன்னு தான் 20 அடிக்கு ஒரு செடி நட்டிக்கிறோம். சரிங்க. இப்ப வந்து 3வது வருஷத்துல இருந்து அந்த மண்ணை இணைச்சு சொல்றீங்க. 3வது வருஷம் இருக்கு, 5வது வருஷம் கீழே கவாத்து வந்து இப்ப செடி வந்துருங்க. இப்ப காப்பு எத்தனை வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்கும்? காப்பு வந்து 3வது வருஷம் ஆரம்பிச்சிடுதுங்க. 3வது வருஷம் ஆரம்பிச்சிடுது. பொதுவா மாமரம் பாத்தீங்கன்னா மரத்துல தான் காய்க்குன்னு சொல்லுவாங்க. இது செடியிலேயே காய்ச்சி. இது ஒட்டு ரகம்ங்க. சரிங்க. இது ஒட்டு ரகம், அப்படித்தான் காய்க்கி. வெரைட்டி அந்த அதாவது ஒட்டு ரகம் நிறைய இருக்குது. மாவுல எத்தனையோ சாதிகள் இருக்கலாம், வெரைட்டிகள் இருக்கலாம். ஆனா இருந்தாலும் வந்து உண்மையான வெரைட்டி எது, உண்மையான பண்ணைகளை எப்படி போட்டு நாம் நாத்து வைக்கிறாங்கன்னு போய் பார்க்கணும். பார்த்து எடுத்து வந்து போடணுங்க. போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாற்றுகள் எங்க கிடைச்சது உங்களுக்கு? இது இங்க ஆலத்தூர் போய் எட்டு வந்தோம்ங்க. ஆலத்தூர். இப்போ ஒரு கன்றோட விலை என்ன வருது? அன்னைக்கு வந்து 40 ரூபாய்ங்க ஒரு கண்ணு. 40 ரூபாய் கண்ணு. தற்சமயம் என்ன விலை கிடைக்கும்? இப்போ ஜாஸ்தியா இருக்கு. நாங்க 19 வருஷமா ஆகுதுலங்க செடி போட்டு. இப்ப ஜாஸ்தியா இருக்குங்க. இப்போ வந்து 3 வருடம் வரைக்கும் தண்ணி மட்டும் விட்டா போதுங்கிறீங்க. அது கூட இந்த உரங்கள் 2 வருஷம் விட்டீங்கன்னா போதுங்க. வேற ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு. 2 வருஷமா தண்ணி விட்டீங்கன்னா போதும். அதுக்கு உரங்கள் வளம் அது மாதிரி வளம் நாங்க ஒண்ணும் பண்ணலீங்கன்னா வரைக்கும். வளமோ தண்ணியே ஒண்ணும் கிடையாது இன்ன வரைக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ இயற்கையா வந்தது. இது தண்ணி இல்லாமயே இந்த வளர்த்தியது. அதை பாருங்க, அது குட்டரகமா இருக்கும் பாருங்க. செடி வந்து குறுக இருக்கும் பாருங்க. இதோட செடி சிறுசா இருக்கு. அதாவது நம்ம தண்ணி வச்சு வளம் போட்டோம்னா எல்லா செடி இன்னுமே பெருசா இருக்கு. அதாவது இது ரசாயன உரங்கள் பயன்படுத்தாம இயற்கையில வர்றது ஒண்ணும் கிடையாது. ஆர்கானிக் ஒண்ணுமே கிடையாது. ஆர்கானிக் எந்த வளம் கிடையாது. மழை தண்ணி காட்டிலுடைய நட்பு தான். வேற இது நாங்க ஒண்ணுமே பண்றது இல்லையே. சரி, இப்ப வந்து மற்ற வெள்ளாமை கம்பேர் பண்ணும்போது இப்ப நீங்க வந்து பொள்ளாச்சினா தோப்பு, இல்லாட்டி இந்த காய்கறி தக்காளி அல்லது கத்திரி இது மாதிரி எல்லாம் பண்றாங்க நல்லா. ஏன்னா டெய்லியும் பணப்பயிர்னு சொல்றாங்க, டெய்லியும் வருமானம் வரக்கூடிய. அப்படி இருக்கும்போது இந்த மாங்காய்ங்கிறது வருஷத்துலங்கிற சீசன் ஒரு டைம் தான் வரும். இடக்காப்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து வருமானம்? இப்போ வந்துங்க நம்ம 10 ஏக்கரை வச்சிருக்கிறோம். இந்த 10 ஏக்கரை வந்து
பாதி தென்னை போட்டீங்கன்னா ஒரு 60 நாளைக்கு ஒருக்கா, இன்னைக்கு 70 நாளைக்கு ஒருக்கா தேங்காய் வெட்டுறாங்க. அது கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து தண்ணி பாய்க்கிறது இல்ல, எந்த சிரமம் கிடையாது, உழவு ஓட்டுறது கிடையாது, வளம் போடணுங்கிற அவசியம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம செடி நட்டு 2 வருஷம் பாங்கா வச்சுட்டு இருந்தோம்னா நீங்க அதுல இருந்து தொடர்ச்சியா வந்து வருஷம் ஒரு அமௌண்ட். இப்ப இந்த செடி வந்து 1200 ரூபாய்க்கு அடைஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க. ஒரு செடி பெருசு சிறுசு எல்லாமே கொட்டை நட்டை எல்லாமே. இப்போ அதாவது 1200 ரூபாய்க்கு அடைஞ்சிருக்குன்னா அது என்ன கணக்கு? அதாவது லீஸ் கொடுற ஒரு வருஷத்துக்கு 1 இருக்கு. மாசம் 1000 ரூபாய். மாசம் சரி, மாசம் 100 ரூபாய். மாசம் 100 ரூபாய், 120 ரூபா ஒரு மாசம். 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம 12 மாசத்துக்கு பேசுறது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 1200 ரூபாய் செடி. அப்ப நம்மளுக்கு கம்பேர் அடுத்த வெள்ளாமை பண்ணீங்கன்னா அடுத்த வெள்ளாமை பூரா வளம் போடணும், தண்ணி வைக்கணும், உழவு ஓட்டணும், கொலை எடுக்கணும், செடி கட்டணும், தக்காளின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சிஸ்டமா. இது எந்த சிரமம் கிடையாது. முடிஞ்சு 3 வருஷத்தோட பினிஷிங் முடிஞ்சது. அது எப்படி இந்த காய் பறிக்கிறது, அதுக்கு மருந்து எக்ஸ்போர்ட்காரர் வந்து அவங்களே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு பேசிட்டு எவ்வளவு பேசுறாங்க அந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் அப்பவே கட்டிடுவாங்க. ரெடி கேஷ் அப்பவே கட்டிக்குவாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க பராமரிப்பு செலவு, அவங்க காய் எடுக்கிற பொறுப்பு எல்லாம் அவங்க பொறுப்பு. நம்மளுக்கு எந்த சிரமம் கிடையாது. பணத்தை வாங்கி பொட்டியில் வச்சுக்கலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இப்ப வந்து கனி அப்படிங்கறதுனால ஏதாவது பறவைகளோ அது வந்து அதோட தாக்குதலோ அதுல இருந்து ஏதாவது காப்பாத்த என்ன பண்றீங்க? பறவைன்னு சொன்னா மயில் தான் பிரச்சனை எங்களுக்கு. சரி மயில் தான். அதுல இருந்து எப்படி தப்பிக்க வைக்கிறீங்க? தப்பிக்க வைக்கிறதுக்கு இல்லைங்க. பழம் வந்து மரத்துல கீழே போடுங்கிறது இல்ல, கீழே விழுந்தா வேஸ்ட் பண்ணு. கீழே விழுந்தா பழுத்துக்கள் வந்து வேஸ்ட் சாப்பிட்டுரும். சரி, இப்ப வந்து ஒரு சிறந்த முறையில, அதாவது மழை இந்த மாதிரி மழை இல்லாத ஒரு காலகட்டத்துல ஒரு சிறப்பான வெள்ளாமை அப்படின்னா நீங்க மாமரம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து எப்படி இதுக்கான நிலம் எப்படி தேர்வு செய்றீங்க? இப்ப வந்து இது நல்ல தரிசு பூமியில் நட்டுவாங்க. எல்லா பூமியிலும் நட்டலாம். தரிசு பூமியில் நட்டல. எந்த பூமிக்கு வந்து மாவு வந்து இந்த பல வகையில பூரா எல்லா வெள்ளாமைக்கு வரும். இல்ல, பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நல்ல மணல் அல்லது செம்மண் பூமியில இருந்தனா மற்ற இந்த நிலக்கடலை அது மாதிரி எல்லாம் செய்வாங்க. பட் இது மாதிரி மாமரம், கொய்யா மரம் இதெல்லாம் நட்டுறதுன்னா வந்து அந்த நிலம் வந்து எதுக்கு கேட்பாங்க அவங்க, பயன்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரள மண்ணு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி பாஞ்சா நாளைக்கு காஞ்சி போகுது, இன்னைக்கு தண்ணி பாஞ்சா நாளைக்கு காஞ்சி போகுது. இதுதான் நாங்க பார்த்ததுல கடலக்காய் போட்டிருக்கு, நெல் போட்டிருக்குது, எல்லாம் தான் போட்டதில்ல. இல்ல, இப்ப வந்து அரசு மானியத்துலீங்க இப்ப 1 ஏக்கர் மா நட்டணும்னா அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க? அது 1 ஏக்கராக்கு வந்து உண்டான செடி 75 செடி 80 செடி மா இலவசமா. அது எங்க கேட்டு பெறலாம்? தோட்டக்கல் தொழில் மூலம் கேட்கலாம். சரிங்க. தோட்டக்கல் மூலமா கேட்கலாம். கேட்டு அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா மா கொடுப்பாங்க, ட்ரிபிகுலேஷனுக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் செஞ்சு கொடுக்குறாங்க. அத்தனை இலவசம். அந்த குளிகடுக்குல இருந்து செக் கொடுத்துட்றாங்க கையில. ஒரு விவசாயி வந்து தேர்ந்தெடுத்து சிட்டா அடங்கல் ஓன சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா, நான் மா போடுறேன்னு சொன்னா தோட்டத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா அவங்க அந்த அதிகாரிகளை பிடிச்சிங்கன்னா அவங்க ஈஸியா கொண்டு கொடுத்துறாங்க எல்லாமே. சரி, இப்போ இது மாதிரி இவ்வளவு லாபம், இவ்வளவு சலுகைகள் இருக்கக்கூடிய இந்த பயிர் நீங்க அழகா பண்ணி அழகா வருமானம் ஈட்டிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய புதிய தொலைக்காட்சி நிலைய நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னா, எந்த ஒரு விவசாயி இருந்தாலுமே ஒரே வெள்ளாமை சாகுபடி. தக்காளின்னு சொன்னா நம்ம விவசாயி என்னன்னா 10 ஏக்கர் இருக்குதா, 10 ஏக்கர் தக்காளி வெட்டி ஒரு லட்சக்காரன் ஆகணும்னு நினைக்க கூடாதுங்க. மத்த வெள்ளாமை வெங்காயம் நட்டலாம், மிளகாய் நட்டலாம். நான் நினைச்சேன் நம்மளும் 500 கூட தக்காளி இறங்கணும்னு ஆசைப்படுறோம். அது தப்புங்க. ஒரு வெள்ளாம் போனா ஒரு வெள்ளாம் காப்பாற்றணும். தென்னையவே பாட்டுருக்க கூடாது. மத்த வெள்ளாமே ஒரு சின்ன செஞ்சுட்டு இருந்தா தான் நாம எந்த விவசாயம் தப்பிக்க முடியும். கருப்பா விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல குடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு.